Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் நம்ம கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு, திமுக தான் வெற்றி அப்படின்னு சொல்லி சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அமைச்சர்கள் கடுமையான ஒரு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அதெல்லாம் தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி திமுக வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? தமிழ்நாட்டில் பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஆல்ரெடி எவ்ரிபடி நோஸ். இதில் இன்றைக்கி தான் காலையில் எடுத்த உடனே கவுண்டிங்கை பார்த்து தான் திமுக ஜெயிக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 5-6 அமைச்சர்கள் வேலை பார்த்துருக்காங்க. ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் பட்டுப்பாடாகவும் நடந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது பெரிய அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது நிர்ணயித்த ஒன்று தான். சீமான் பெரியாரை பற்றி அதீதமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சுருந்தார். அந்த ஒரு சூழ்நிலையில் அதுவும் ஒரு ஈரோட்டு மண்ணில், பெரியார் பிறந்து வளர்ந்த மண்ணில் அந்த தேர்தலில் போய் சந்திக்கும் போது, அதுவும் இடைத்தேர்தலாக இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தேர்தலில் வாங்கியிருந்த வாக்குகளை விட கம்மியாக வாங்க வச்சிருந்தா மட்டும்தான் அது திமுகவினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த தேர்தலில் பார்க்கும்போது இதில் எம்எல்ஏ வெற்றிங்கிறத விட்டுருங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழனுடைய கேண்டிடேட் ஒரு 19,000 ஓட்டை கிராஸ் பண்ணி அவங்க 20,000 கிராஸ் பண்ணுறது, இதே நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இது திமுக வெற்றி அப்படிங்கிறத தாண்டி நம்ம நாம் தமிழருக்கான வெற்றியாக தான் இவ்வளோ வாக்குகள் பெற்றனால இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இதில் இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. இப்போ அதிமுக போட்டி இல்லை, பாஜக போட்டி இல்லை, எதிர்முனையில் யாருமே இல்லை, அவங்களுடைய ஓட் பேங்க் கூட அங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இது உங்கள் கேள்வி நியாயமான கேள்வி. ஒன்று, ஃபஸ்ட்டு அவங்க அதிமுகவாகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் ஏன் போட்டி போடல ஒரு தேர்தலில்? இன்றைக்கி பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, சாதாரண கட்சி இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி டெல்லியில் ஏகபோகத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்சி, அதோட கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் நின்று நம்ம எங்கேயாவது வாக்கு கம்மியாக வாங்கிட்டு தோத்துட்டோம்னா அது வரப்போட 2026 தேர்தலையும் அந்த தேர்தலை சார்ந்து அமைக்க போகிற கூட்டணிக்கும் அவங்களுக்கு பலகீனம் ஆயிடுங்கிறதுக்காக அவங்க அதில் நிற்கல. ரெண்டாவது, அதிமுகவை எடுத்துக்கங்க. அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி. தமிழ்நாட்டை இந்த 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் 32 வருஷம் அதிமுக தான் ஆண்டிருக்கு. அப்பேற்பட்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய அதிமுக ஏற்கனவே பிஜேபி சொல்கிற மாதிரியே இந்த கொங்கு மண்டலத்தில் எங்களுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகம், எப்படி திமுகவுக்கு சென்னை ஒரு கோட்டைங்கிறோமோ அந்த மாதிரி அதிமுகவுக்கு கொங்கு மண்டலம் ஒரு கோட்டைன்னு சொல்லக்கூடும்போது, உங்களுக்கு செல்வாக்கு இருக்க கோட்டையிலேயே நீங்கள் ஏன் நிற்கல அப்படின்னு வரும்போது, என்ன பிஜேபிக்கு பெரிய பிரச்சனையாக நிர்பந்தம் இருக்கோ அதே நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ ஏற்கனவே தொடர்ந்து தோல்விகளை தேர்தலில் சந்திச்சுட்டு வரனால இந்த இடைத்தேர்தலையும் போய் அங்கே நின்னா கண்டிப்பாக அவங்க தோக்க தான் போகிறாங்க. அதனால் இதில் ஏன் நின்று ஒரு லூசிங் பேட்டில் ஏன் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறனால ஒதுங்கி நிற்கிறாங்க. அப்போ இந்த 2 பிரதான கட்சிகளினுடைய நோக்கமும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்கள் நாம் தமிழர் சீமானையும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவினுடைய ஸ்டேச்சர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா, பாரதிய ஜனதாவினுடைய ஸ்டேச்சர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா, நாம் தமிழர்னுடைய ஸ்டேச்சர். அப்படி இருந்தும் நாம் தமிழர் இல்லை, நாங்கள் ஒரு தேர்தல்னு வந்தால் எல்லா தேர்தலையும் நாங்கள் நின்று ஃபைட் பண்ணுவோம், மக்கள் ஓட்டு போடுறாங்க பொருள், அடுத்தது நாங்கள் என்ன வாங்குறோங்கிற மக்களுக்காக எங்களுடைய கொள்கைக்காக அங்கே போய் நின்று மக்களுக்கான குரலை கொடுப்பாங்கும் போது எந்த இடத்துல தராசை வச்சு பார்த்தாலும் தோத்துட்டா என்ன பண்ணுறங்கிற பயத்தில் தேர்தலை நிற்காததை விட இப்போ விஜய் அங்கே போய் நிற்கலன்னா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு அதிமுக ஒரு பிஜேபி அங்கே நிற்கலங்கும் போது தராசில் வைக்கும்போது சீமானுடைய வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. தைரியமாக அவர் போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க மற்ற கட்சி நிற்காதவங்களுடைய ஓட் ஷேர் இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நீங்கள் எடுத்துங்க. இதே தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சாங்க. பிஜேபி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுத்தினாங்க. அப்போது அந்த நேரத்தில் தான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் அதிமுக போராட்டம் நடத்துது. அப்போ கூட சீமான் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் எந்த கட்சிக்கிட்டையும் போய் ஒரு உதவின்னு கேட்காத ஆள் அந்த நேரத்தில் அவருடைய நிர்வாகிகளை நேரடியாகவே அனுப்பிச்சி விட்றாரு. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவினுடைய அதிமுகவினுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து, அதே மாதிரி நீங்கள் தான் தேர்தலில் நிற்கல, எங்களுக்கு மக்களுக்கு வாக்களிக்கட்டும், அதிமுக வாக்காளர்களுக்கும் ஒரு அப்பீல் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாக்கு பூரா சீமானுக்கு போச்சா? அப்போ அந்த அதிமுகவினுடைய ஓட்டு பூரா எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறத பார்க்க முடிஞ்சது, திமுகவுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆனதை பார்க்க முடிஞ்சது. 1,23,000 ஓட்டு வாங்கியிருந்தாங்க.
அப்போ விக்கிரவாண்டியில வந்து அதிமுகவினுடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாதது எப்படி வந்து ஈரோட்ல மட்டும் அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அங்க நின்று களமாடி அதுவும் பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு சீமான். ஏன்னா இந்த இடைத்தேர்தலுங்கிறத வந்து பெரியாரை வேற அதீதமாக விமர்சிச்சார். அப்போ இது வந்து பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். ஏன்னா அவருடைய பெரியார் மண் பிறந்து வளர்ந்த இடத்துல போய் அவர் தேர்தலை போட்டி போடுறாரு. திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கிறவங்க ஒன்று அதிமுகவுக்கு போடலாம், பாஜகவுக்கு போடலாம், நாம் தமிழருக்கு போடலாம். இப்போ இவங்க 2 பேர் நிற்காதனால நாம் தமிழருக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு தானே நம்ம வந்து பார்க்கணும். இல்லை, அதனால தான் உங்களுக்கு விக்கிரவாண்டியினுடைய உதாரணத்தை கொடுத்தேன். அப்போ விக்கிரவாண்டியில ஏன் நாம் தமிழருக்கு வரல கொடுத்தீங்க? இப்போ விக்கிரவாண்டியில அந்த இடைத்தேர்தல் வந்துச்சு. கள்ளக்குறிச்சி விவகாரம் நம்மளுக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட நீண்ட நாளாக பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் திமுக அங்கே வெற்றி பெறுது. அப்போது அங்கே கள்ளக்குறிச்சி விவகாரம், அந்த கள்ளசாராய விவகாரம் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இங்கே பெரியார் விவகாரம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில கூட அதிமுகவினுடைய ஓட்டு வந்து நாம் தமிழர் சீமானுக்கோ இல்லை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆகல. அந்த ஓட்டு பூரா திமுகவுக்கு போச்சு. அப்போ கூட நம்ம என்ன விமர்சனம் வச்சிருந்தோம், எடப்பாடி அவர்கள் வந்து அந்த தேர்தலில் நிற்காதனால. ஏன்னா அந்த எம்பி தேர்தலில் வந்து அவங்க அந்த விக்கிரவாண்டி சட்டமன்றத்துக்கு உட்பட்டதில் மட்டும் ஒரு 66,000 சொச்சம் வாக்கு அதிமுக வாங்கியிருந்தாங்க. அப்போ 66,000 பேர் வந்து அதிமுக ரெட்டலைக்கு குத்துன ஆட்களை நீங்கள் அப்படியே வந்து பை எலெக்ஷனில் வந்து உதயசூரியனுக்கு குத்த வச்சது தான் எடப்பாடியார் பண்ண சாதனையா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஈரோட்டினுடைய தேர்தலில் வரும்போது அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போதே ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலை திமுக எகெயின்ஸ்டா. ஆனா இங்க பெரியாரை வந்து அவருடைய ஊர்ல ஈரோட்ல பிறந்து வளர்ந்த இடத்துல அவ்வளவு தூரம் வந்து ஒரு தீர்க்கமா வந்து அவர் பயங்கர அதீத விமர்சனங்களை வைக்கும் போது அதெல்லாம் அங்க இல்லாம ஒரு இது சீமான் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வாக்காதான் பார்க்கணுமே ஒழிய இது திமுக அதிமுகவினுடைய ஓட்டோ பிஜேபி ஓட்டோ இங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நான் கம்பேர் பண்றேன். இந்த இடத்துல பணம் மற்றும் அதிகாரம் வந்து அதிகமா விளையாண்டுருக்கு அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. டெல்லியிலயும் கிட்டத்தட்ட அதுதான் அப்படின்னு சொல்லி கட்சிகள்லாம் வைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி சீமானுக்கு போட்டு அவங்க என்ன மெசேஜை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈரோடு மக்கள் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. மக்கள் என்னென்னா எல்லா மக்களுமே எல்லா காலத்துக்குமே விலை போயிட மாட்டாங்க. அப்போ இருக்கும்போது அதுதான் சொல்கிறாங்களே, அடிமேல அடி வைத்தால் அம்மியும் நகருன்பாங்கல்ல. அப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் நின்று தேர்தலில் நின்று உங்களுடைய கொள்கைகளை பேசி உங்களுடைய விமர்சனங்களை வச்சு தேர்தலுக்கு வந்து சமரசம் எதுவும் பண்ணிக்காம நீங்க அந்த களத்துல போய் நிற்கும் போது அதுவும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த ஒரு அதுவும் லேடி வேட்பாளர் தான் அங்க நிறுத்துறாங்க. சீதா லட்சுமி தான் நிக்கிறாங்க. அவங்களும் வந்து நல்லா பேசக்கூடிய லேடி தான். அவங்களும் ரொம்ப தைரியமா அவங்க என்ன நீங்க சொல்லக்கூடிய அத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை ரொம்ப திராணியோட எதிர்கொண்டு எல்லா இடத்துலையும் நின்று தைரியமா ஃபேஸ் பண்ணி நிறைய இக்கட்டுகள் அவங்களுக்கு ஈரோடு பரப்புரையின் போது இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. போன இடைத்தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டி பாலிடிக்ஸ்ன்னு பண்ணி அரசியலில் புதுசு பட்டி பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த தடவை டக் வாக்கிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க திமுகவில். அப்போ இது எல்லாம் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல மற்ற கட்சிகளுக்கு வந்து இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிங்க? ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளோ ஓட்டு பெறுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாஜக போட்டியிட்டு இருந்தது அப்படின்னா நாம் தமிழரோட அதிகமாக வந்து நம்ம வென்றிருக்கலாம், நம்ம வாக்கு பெற்றிருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பதற்கான ஒரு சூழலாகவும் இது அமைஞ்சிருக்கும் தானே. அப்போது பாஜக ஏன் இந்த இடத்துல போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் கம்மியாக வாங்கிட்டா அதுதான் அங்கே பிரச்சனை. இஃப் தானே, நீங்கள் அதிகமாக வாங்கிட்டா பரவாயில்ல, ரெண்டாவது கட்சியாக வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல. வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்டிவ் ஆயிடுச்சு கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க போட்டியிடாமல் பணநாயகம் அதே மாதிரி அதிகாரம் ஏற்கனவே வந்து நடந்த வரலாறு அப்படின்னு சொல்லி அவங்க உதாரணம் வந்து காட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல சீமானுக்கு இருக்கக்கூடிய தைரியம் நாம் தமிழருக்கு தைரியம் பாஜகவுக்கு இல்லை அப்படின்னு மட்டுமே இதை பார்க்கணுமா? அதாவது இப்போ இது வந்து ஒரு புதுசாக நீங்களோ நானோ கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டு அங்கே வந்து இல்லை அவங்க பணம் கொடுக்குறாங்க, குறவழி நடிக்கிறாங்க, இப்படி அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, ஜனநாயக ரீதியாக இல்லை, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னு நம்ம புதுசாக யாரோ ஒரு கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நியாயமானது. நான் அதனால தான் சொன்னேன், எனக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டேச்சர் என்ன, அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவே ஆண்டுட்டு இருக்காங்க. எத்தனை மாநிலங்கள் அவங்களை ஆட்சி செய்கிறாங்க. அவங்க கிட்ட இல்லாத ஸ்ட்ராட்டஜிஸ்டா, அவங்களுக்கு இல்லாத கேடர் ஃபோர்ஸா, ஐடியாலஜிக்கலாகவே ஏகப்பட்ட கேடர் இருக்குது. பாருங்கள், மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கோர்ட் வந்து போராடலான்னு சொன்ன ஒரு மணி நேரத்தில் எத்தனாயிரம் பேர் அங்கே கூட்டினாங்க. பட் அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா நின்று ஏதாவது ஒரு வகையில் வந்து, ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை, அண்ணாமலையினுடைய தலைமைக்கு அப்புறம்
பாரதிய ஜனதா கட்சி வந்து துரிதமா வளர்ந்துகிட்டு இருக்கு. 49,47,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய பர்சன்டேஜ் தனிப்பட்ட கட்சியாவே 11.33, கூட்டணி வாக்குல 18% வாங்குறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பிம்பம் இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த வளர்ந்துகிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு இமேஜ இவங்க போய் நின்னு இது டேமேஜ் ஆயிட்டா அது 26ல அவங்களுக்கு பாதிக்குங்கிறனால தான் அவங்க போய் நிக்கல. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு பை எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரியாதா, அங்க பணம் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னாக்கா அதெல்லாம் ஏற்கக்கூடிய வாதம் இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு என்ன பிஜேபிக்கு தெரியாதா? இப்போ இதே கம்ப்ளைண்ட் தானே ஆம் ஆத்மி அங்கே டெல்லியில் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியும். எப்பயுமே தபால் வாக்கு வந்து அதிகமாக எப்பயுமே யாருக்கு கிடைக்கும்னா டிஎம்கேக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த தபால் வாக்கு போடக்கூடியவங்க பூராமே வந்து அரசாங்க ஊழியர்களாக இருப்பாங்க. இப்போ வந்து அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலையும் வந்து அதீதமாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி பழைய பென்ஷனை கொடுக்குறோன்னு சொன்னாங்க, கொடுக்கல. கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை பூரா நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோம், நாங்கள் பண்ணல. அதே மாதிரி வயசாகி அதிகமாக 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம், நாங்கள் அதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆனவங்களுக்கு கூட அந்த அமௌண்ட்டு கொடுக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் வந்து சர்வீஸ் ஏஜே எக்ஸ்டெண்ட் பண்ணதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பிஎஃப் அமௌண்ட் பழைய ரூலில் இருந்து இப்போ இருந்தும் பிடிச்ச பிஎஃப்பை கூட வந்து ப்ராப்பராக பே பண்ணாங்களா இல்லையாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து அதீதமான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இத்தனை நாளாக வந்து எப்படி வந்து சென்னை ஒரு கோட்டையும் அந்த மாதிரி வந்து கலைஞர் பீரியட்ல இருந்து டிஎம்கேக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்கிறது ஒரு பெரிய ஓட் பேங்க். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அது டிஎம்கேக்கு தான் அந்த எப்பயுமே அந்த போஸ்டல் பேலட் கிடைக்கும். ஆக்சுவலாக என்னன்னா தபால் ஓட்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து 18 தபால் வாக்குகள் வந்து நோட்டாக்கு விழுந்திருக்கிறதாகவும் 13 வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழுந்திருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி வந்து நோட்டாக்கு தான் அதிக செல்வாக்கு தபால் இதுல நாம் தமிழரை விட ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்ற கேள்வி ஒரு பக்கம் வெற்றின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து வாக்கு பெற்றதுங்கிறது வெற்றி. ஆனா தபால் வாக்குகள்ல நோட்டா தான் வெற்றி பெற்றிருக்கு. இல்ல நான் சொல்ல வர பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, எப்பயுமே இதெல்லாம் டிஎம்கேக்கு உழுவக்கூடிய வாக்குகள். தபால் வாக்கு போகக்கூடியவங்க அரசாங்க ஊழியர்கள். அது எப்பயுமே பேலட் வந்து போஸ்டல் பேலட் வந்து டிஎம்கேக்கு தான் வரும். இப்போ அது பூரா நோட்டாக்கு போயிருக்குன்னா காரணம் என்னன்னா அரசாங்க ஊழியர்களுக்கு டிஎம்கே மேல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி. சில பேர் வந்து நாம் தமிழருக்கு போட்டிருக்கலாம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு போட விருப்பம் இல்லை, ஆனால் திமுகவுக்கு போட விருப்பம் இல்லை. அதனால நாங்கள் நோட்டாக்கு போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன் விடவே இந்த தடவை நோட்டாக்கு எனக்கு தெரிஞ்சு தற்போது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1700 வாக்கு வந்து நோட்டாக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு போன தடவை வாங்கினதை விட. அப்போ என்னன்னா இதில் போஸ்டல் ஓட்டும் வந்து நோட்டாக்கு அதிகமாக போகுதுன்னா இது வந்து திமுக உற்று கவனிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் குறைவு தான். அது இருந்தாலும் அந்த போஸ்டல் ஓட் யார் போடுவாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். குறிப்பாக இந்த டைமில் வந்து யாரும் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறவங்க இல்லை வந்து எமர்ஜென்சி டியூட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்களாம் அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு. அப்போ அந்த போஸ்டல் ஓட்லேயே நோட்டாக்கு அதிகமாக போகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இது கிளியராக என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா டிஎம்கே மேலே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அதீதமாக அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசிக்கிறோம். மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Productions சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.